10வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போறோம். 32வது சங்கீதம் 10வது வசனத்தை நாம் தமிழ்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அந்த திரையில நீங்க பார்க்கலாம். 32வது சங்கீதம் 10வது வசனத்தை தமிழ்ல நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். சொல்லுவாங்க, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். But he who trusts in the Lord, mercy shall surround him. இந்த மாதத்துல தேவன் இதை வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். But he who trusts in the Lord, mercy shall surround him. நம்முடைய வாழ்க்கையில தேவனை நம்பி இருக்கிற அந்த சூழ்நிலையில, அந்த விசுவாசத்துல, அந்த வாழ்க்கையில கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்று வசனம் சொல்கிறது. During our situations in our life, when we put our trust upon him, the verse says his mercy will surround us. ஆங்கிலத்துல mercy ன்னு பார்க்கிறோம், தமிழ்ல கிருபைன்னு இருக்கு. ஆனா ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல அவருடைய அன்பு, அவருடைய நீடிய பொறுமை, அநேக டிரான்ஸ்லேஷன், அநேக வார்த்தைகள் காணப்படுது. அவரை நான் விசுவாசிக்கிறேன். அவரை நம்புகிறவர்களுக்கு அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு எல்லாம் நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மை ஆசீர்வதிக்க போகிறது. Like it is recorded in another translation, when we trust in the Lord, not only his mercy, also his grace and his love will surround us. அன்னைக்கு பார்த்தோம், சங்கீதக்காரன் மற்ற சில காரியங்கள் அவரை சூழ்ந்து கொள்கிறது சொல்கிறார். என்னன்னா, கர்த்தரை நம்பும் பொழுது அவருடைய தயவு, அவருடைய காருண்யம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. Psalmist says, during the situations when we trust in Lord, we are surrounded by his favor. அவருடைய ஃபேவர், அவருக்கு ஃபேவரட்டான வருமானம், அந்த அனுபவம் எப்போது நாம் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது வருகிறது. When you get this kind of an experience, when you put the trust upon the Lord, you will be surrounded by favor. அது மாத்திரமல்ல, ரட்சண்ய பாடல்கள் நம்மை சூழ செய்கிறவராய் அவர் இருக்கிறார். And Lord is the Lord who makes all the songs of deliverance to surround upon us. தோல்வியின் சத்தம் இல்ல, And not the sound of failure. ஏமாற்றத்தின் பாடல்கள் இல்ல, It is not the songs of failure. ரட்சண்ய வெற்றியின் பாடல்களை தேவன் நமக்கு தருவாராக. But may the Lord will give us the songs of deliverance. எல்லாவற்றுக்கும் மேலாக வசனம் சொல்லுது, கர்த்தர் அவரையே நம்மை சூழ்ந்திருக்கிறவராக இருக்கிறார். Above everything, the verse says, we are surrounded by the Lord himself. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். But he who trusts upon the Lord, mercy shall surround him. ஒருவரோட நம்ம